ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் ஆன விகட கவி அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸில் நரேஷ் அகஸ்தியா, மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் பிரதீப் மடாலி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 1970 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அமரகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா, மலைக்கு மேலே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போற வழி ஃபுல்லாவே காடு தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த காட்டு வழியா யாரு போனாங்களோ அவங்களுக்கு மனநோய் மாதிரி, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதே மறந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கள கோயில்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்படி 32 பேர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க அப்படின்னா, அம்மனோட சாபம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்புறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவும் அதனாலேயே அந்த அம்மன் கோயிலுக்கு கோயிலே திறக்காம யாருமே போக விடாம பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஹைதராபாத்ல சீரிஸோட ஹீரோ நரேஷ் வந்து ஒரு டிடெக்டிவா இருக்காரு. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த டைம்ல அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, இந்த ஊர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை போய் நீ சால்வ் பண்ண அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஊர்ல தான் மேகா ஆகாஷையும் இவருக்கு பரிச்சயப்படுறாங்க. இப்ப இந்த ஊருக்கு வந்த அவரு இந்த பிரச்சனை என்னன்னு அப்படிங்கறது கண்டுபிடிச்சாரா? இதுக்கு எல்லாமே காரணம் அம்மன் தானா, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அது எப்படி கண்டுபிடிச்சு பிக்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து த்ரூ அவுட் த சீரிஸ் கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் போறதுக்கான ரீசன் வந்து ஒன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரீசன் வேற ஒரு ரீசனா மாறும். ஸோ அதை நோக்கி பயணிக்கும் போது அவருக்கு 2 பிரச்சனைக்கான பதிலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா லிங்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியை. அந்த சீரிஸோட ஹீரோ நரேஷ் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு ஆக்டிங் வைஸ். மேகா ஆகாஷ்க்கு பெருசா நடிக்கிற ஸ்கோப் இல்ல, பட் சப்போர்ட்டிங் ரோல நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல சில ட்விஸ்ட் எல்லாமே வந்து நல்ல சுவாரஸ்யமாவே இருந்தது. ரொம்ப யூகிக்கிற மாதிரி இல்ல. டெக்னிக்கலாவும் இந்த படத்துக்கு போட்ட செட்டு, ஏன்னா 1970s நடக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி செட் எல்லாம் போட்டிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியுமே கொஞ்சம் அந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்காவே இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் செட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட ஆரம்பத்தில் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட், ஒரு சஸ்பென்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. அப்படியே போக போக டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமும் கொஞ்சம் கம்மி ஆயிடும். அண்ட் அவங்க சொல்ற காரணமும் ஒரு ஸ்டோரியும் வந்து நமக்கு சுத்தமா கனெக்டே ஆகாது, நம்புற மாதிரியும் இருக்காது. அண்ட் இன்னொரு நெகட்டிவா நான் பாக்குறது சீரிஸோட டியூரேஷன் தான். மொத்தம் 6 எபிசோடு ஆவரேஜா 39 நிமிஷம் டு 40 நிமிஷம் போகுது. இந்த டியூரேஷன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கிறிஸ்பா சூப்பராகவே இருந்திருக்கும். செகண்ட் பார்ட் வந்து கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக திணிச்சிருக்காங்க. ஏன்னா கடைசியில வந்து 2025 செகண்ட் சீசன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுக்கான ஸ்ட்ராங்கான கதைகளும் இருக்காது, கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டை எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகேஷான ஒரு சீரிஸ் தான். த்ரில்லர் ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வர சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.